அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை அன்று இந்த ஒரு பொருளை கோவிலுக்கு வாங்கி கொடுங்க, நீங்கள் நினைத்த காரியம் உடனடியாக நடக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படிப்பட்ட என்ன ஒரு பொருளை நம்ம வாங்கி கொடுக்க வேண்டும், அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே சிறப்பான நாளாக தான் அது அமையும். தினம்தோறும் வழிபாடு செய்யக்கூடியவர்களாகவே இருந்தாலும் சரி, இந்த வெள்ளிக்கிழமையை ரொம்ப சிறப்பாக வழிபாடுகள் செய்வாங்க. தினம்தோறும் வழிபாடு செய்யாவிட்டாலும் இந்த வெள்ளிக்கிழமை அன்று சிறப்பாக வீட்டில் சின்னதாக ஒரு தீபம் ஏற்றியாவது அவங்க வழிபாடு செய்வாங்க. அந்த அளவுக்கு இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்குரிய நாள். இந்த நாளில் மகாலட்சுமியை நாம் வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் செல்வம் சேரும் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே ரொம்பவே பவர்ஃபுல்லானதாகத்தான் நம்மளுக்கு இருக்கும். அதிலேயும் இந்த வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு வளர்பிறை வெள்ளிக்கிழமையாக இருக்கிறது. பெரும்பாலும் நம்ம குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வளர்பிறையில் தான் நிறைய சுபகாரியங்களை செய்வாங்க. ஏன்னா அடுத்தடுத்து சுபகாரியங்கள் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த வீட்டில். அப்படிங்கிறதுனால தான் ஏதாவது ஒரு விசேஷம் வைக்கிறதோ, ஒரு திருமணம் நடக்கிறதோ, இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கூட அந்த வளர்பிறை திதியில் தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு இந்த வளர்பிறையை ரொம்பவே நாம் பார்ப்போம் இல்லையா? அப்படி இந்த வளர்பிறை வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. நம்ம குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும், இல்லை நிறைய வேண்டுதல்கள் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஒரு சிலருக்கு நல்ல வேலை கிடைக்கணும், ஒரு சிலருக்கு தன்னுடைய குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கணும், இன்னொன்று சொந்த வீடு வாங்கணும். இப்படி பலருக்கும் பல ஆசைகளும் பல வேண்டுதல்களும் நம்மளுக்கு இருக்கும். ஆனால் நம்ம அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இருக்கும் பொழுது மட்டும்தான் அது கண்டிப்பாக நடக்கும். அதோடு சேர்த்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய விஷயத்தை நீங்கள் செய்யுங்க. நீங்கள் நினைத்த காரியம் உடனடியாக நடக்கும். அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு எளிய பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ரொம்பவே எளிமையானதுங்க, நம்ம எல்லாராலையும் செய்யக்கூடியது தான். வளர்பிறை வெள்ளிக்கிழமையில் இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இன்கேஸ் இந்த வீடியோவை ரொம்ப லேட்டாக தாம்மா நான் பார்க்குறேன் அப்படின்னா கூட அடுத்து நீங்கள் வளர்பிறைவில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் தாராளமாக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயம் இது உங்களுக்கு ரொம்பவே கை மேலே பலன் கொடுக்கும். நம்ம வாழ்க்கையில் ரொம்பவே இக்கட்டான சூழ்நிலையில் இருப்போம். திக்கத்தவனுக்கு தெய்வம்தான் துணை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏதாவது ஒரு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடச்சிடாதா அப்படின்னு பல வழியில் நம்ம போராடிக்கிட்டு இருப்போம். அதில் இதோடு சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த காரியம் உடனடியாக நடக்கும். ரொம்ப நாட்களாக நான் இதை வேண்டாத சாமி இல்லை, போகாத கோயில் இல்லை, இந்த ஒரு விஷயம் என் வாழ்க்கையில் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் புலம்பிகிட்ருக்கிறீங்கன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே முக்கியங்க. சரி, என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் கோவில், ஏன்னா இது அம்பாள் கோவிலாக இருப்பது ரொம்ப விசேஷம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, மங்களத்தின் அடையாளமாக எங்கே நாம் அம்பாளாய் பார்க்கிறோமோ அங்கே மகாலட்சுமி, பார்வதி அன்னை, நம்மளுக்கு சரஸ்வதி, முப்பெரும் தேவியும் அங்கே வாசம் செய்வதாக ஐதீகம். அப்போ அம்பாள் கோவிலுக்கு மஞ்சள் குங்குமம் வளர்பிறை வெள்ளிக்கிழமையில் வாங்கி கொடுக்கணும். நிறைய பேர் குங்குமம் வாங்கி கொடுக்குறேன்னு கலர் கலராக ஏதாவது கம்மியான ரேட்டில் போட்டு விற்கிற மாதிரி நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்க. அது வாங்கி கொடுக்கறதுக்கு கொடுக்காமலே இருக்கலாம். அதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. என்ன வாங்கி கொடுக்கணும், நல்ல மஞ்சள், சுத்தமான மஞ்சள், குங்குமம் நல்ல தாளம்பு குங்குமமாக நல்ல வாசனை நிறைந்த குங்குமமாக வாங்கி கொடுங்க. ஒரு 1/2 கிலோ 1 கிலோ உங்கள் வசதிக்கு ஏற்ப எவ்வளவு முடியுமோ அதை வாங்கி கொடுங்க. இந்த எத்தனை வாரம் இந்த வெள்ளிக்கிழமை நம்ம வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா மொத்தம் 5 வாரங்கள் வாங்கி கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது வளர்பிறை வெள்ளிக்கிழமையில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. முடிகிறது உங்களுக்கு தேய்பிறையில் முடிந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் வளர்பிறை வெள்ளிக்கிழமை அன்று இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மஞ்சளும் குங்குமமும் ரொம்ப விலை உயர்ந்த பொருட்கள்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாராலையும் வாங்கக்கூடிய ரொம்பவே எளிமையான பொருட்களை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்போ கட்டாயம் நீங்கள் எல்லாருமே
ஒரு பாக்கெட் மஞ்சள், ஒரு பாக்கெட் குங்குமம், இது 2யும் வாங்கி கொண்டு போய் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய அம்பாளாலயங்களுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய குருக்கள்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அவர் அப்படியே வச்சுப்பார் வாங்கி. அதை அம்பாளுக்கு அபிஷேகம் செய்யும் பொழுதும் சரி, பிரசாதம் கொடுக்கும் பொழுதும் சரி, அதை அவங்க பயன்படுத்திப்பாங்க. அதனால் வளர்பிறை வெள்ளிக்கிழமையில் ஏதாவது ஒரு அம்பாள் கோவிலுக்கு, இந்த கோவிலுக்கு தான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. மாரியம்மனாக இருக்கலாம், காளியம்மனாக இருக்கலாம், சமயபுரத்தாலாக இருக்கலாம், எந்த அம்பாள் கோவிலாக இருந்தாலும் சரி, அங்கே இந்த 2 பொருளை நீங்கள் வாங்கி கொண்டு போய் கொடுங்க. இதை தொடர்ந்து 5 வாரங்கள் நீங்கள் செய்யணும். அம்மா, பெண்களுக்கு மாதவிடாய் காலம் வரும், நீங்கள் 5 வாரம் சொல்லியிருக்கிறீங்களே, எப்படி வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு இடையில மாதவிடாய் காலம் வந்துருச்சுன்னா உங்கள் கணவர் அல்லது குழந்தைகளை விட்டு வாங்கி கொடுக்க சொல்லுங்கள். இல்லைம்மா அவங்கெல்லாம் செய்ய மாட்டாங்க, நான் மட்டும்தான் செய்யணும் அப்படின்னா அந்த வாரத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த வாரம் நீங்கள் வாங்கி கொடுங்க. எந்த ஒரு தவறுமே கிடையாது. கண்டிப்பாக ஒரு 5 வாரம் இந்த மஞ்சளும் குங்குமமும் வாங்கி கொடுங்க. தடைப்பட்ட சுப காரியங்கள் அனைத்துமே நடக்கும். ஒரு சில வீடுகளில் நிறைய அவங்க குழந்தைகளுக்கு வரன் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அது அமையவே அமையாது, தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கும். வயசும் இவங்களுக்கு ஆகிட்டே இருக்கும். 2-3 வருஷமாக வரன் தேடிட்டு இருக்கிறோம்மா, நல்ல கணவன் கிடைக்க மாட்டேன்றாங்க, நல்ல மனைவி நம்மளுக்கு அமைய மாட்டேங்குது, ஏதோ ஒரு காரணத்தினால அந்த திருமணம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி குழந்தைகளுக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, கல்யாணமாகி 5 வருஷத்துக்கு மேலே ஆகுதுமா, எங்களுக்கு குழந்தைங்க இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல, நீங்களுமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். இந்த குழந்தைக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறவங்க மட்டும் கணவன் மனைவி இருவருமாக சேர்ந்து அதை வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நிச்சயம் உங்களுக்கு அந்த அம்பாளை குழந்தையாக பிறப்பாள். இதில் இவங்க மட்டும்தான் செய்யணும்லாம் அவசியமே இல்லை. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினைக்கணும், என்ன நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நடக்கும். குழந்தைக்காக, திருமணத்திற்காக, நல்ல வேலைக்காக, என்னுடைய பிள்ளை நல்லா படிச்சுட்டு ரொம்ப நாளாக ஜாப்க்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காமா, நல்ல கம்பெனியில் அவனுக்கு ஒரு ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நினைத்த காரியத்தை உடனடியாக அம்பாள் நிறைவேற்றி வைப்பாள். அதனால் கட்டாயம் இந்த மஞ்சள் குங்குமம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். மங்களத்தின் அடையாளமாகவும் மகாலட்சுமிக்கு உகந்த இந்த பொருட்களை நம்ம வாங்கி கொடுக்கும் பொழுது அன்னை மகாலட்சுமி மனமுகந்து நம் வீடுகளில் வறுமைகளையும் தரித்திர நிலைகளையும் நீக்கி செல்வ செழிப்பை ஏற்படுத்துவாள். அதனால் நம்பிக்கையோடு நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். இது ரொம்பவே எளிமையான பொருள் தாங்க, கட்டாயம் எல்லாராலையும் வாங்கி கொடுக்கக்கூடியது தான். உங்களுடைய வசதிகளுக்கு ஏற்ப கூட்டியோ குறைச்சோ வாங்கி கொடுங்க. நிச்சயம் நீங்கள் நினைத்த காரியங்கள் உடனடியாக நடக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. உங்களுக்கு எந்த ஒரு பரிகாரத்தையும் வழிபாட்டையும் நீங்கள் கடமையே அப்படின்னு செய்யாமல் மனமுகந்து உள்ளன்போடு இதை செஞ்சோம்னா நம்மளுக்கு நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.